Hello students, welcome to MSTix channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது chapter 2 polynomialsல exercise 2.2 பார்க்க போறோம். இல்ல first question பாருங்க, find the value of polynomials. ஓகேவா, ஒரு எக்ஸ்பிரஷன் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதோட வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னவா இருக்கும், எக்ஸோட வேல்யூ 2வா இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன வேல்யூ வருது, அந்த பாலினாமியலுக்கு என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது, அதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை p of x ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்க போறோம். p of x equal to 5x minus 4x square plus 3. ஓகேங்களா, இப்போ இந்த x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ x இருக்கிற பொசிஷன்ல எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், 0ன்னு சொல்லிட்டு x ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ p of xன்னு இருக்கா, xக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன், 0ன்னு போட்டிருக்கேன். 5 into xக்கு பதிலா 0 போடுங்க, minus 4 into 0 square plus 3. ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன்ல x மட்டும் எடுத்துட்டு அதோட வேல்யூ என்ன 0 இருக்கு இல்லையா, ஸோ 0 மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 5 into 0 மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு இல்லையா, 5 into 0 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 தான். 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 தான். ஸோ 0வை இங்கே நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 0 தான். 0வை ஸ்கொயர் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 4 இன்ட்டு 0 என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0 ப்ளஸ் 3. ஸோ 0க்கு வேல்யூ இல்லை, நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கிறது 3. எக்ஸ் வந்து 0ன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 3. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க, x equal to -1. அதே தான் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, p of xக்கு பதிலா என்ன போடுறோம், -1ன்னு சொல்லிட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 5 into -1 minus 4 into xக்கு பதிலா என்ன போடுறோம், -1 square plus 3 is equal to 5 into -1 என்ன இருக்கும் நம்மளுக்கு, plus into minus மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் சைன் கிடைக்கும். ஏன்னா 5ஓட சைன் வந்து உங்களுக்கு பிளஸ்ல இருக்கு, -1 வந்து மல்டிப்ளிகேஷன்ல வரனால மைனஸ் இன்டு பிளஸ் உங்களுக்கு மைனஸ் 5 into 1 5. ஓகே, -4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்க -1 இருக்கு இல்லையா, -1 the whole square இருக்கா. ஸோ இப்போ -1 whole square வந்து நீங்க என்ன பண்ணும், -1 into -1 இதான் பண்ணுவோம் இல்லையா. ஸ்கொயர்ல இருக்கிற டேர்ம்னா 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும், மல்டிப்ளிகேஷன்ல பிளஸ் ஆயிடும். 1 into 1 1. ஓகேங்களா, ஸோ இப்போ -1 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. சரிங்களா, அடுத்தது வந்து பிளஸ் 3 வந்து இதுல அப்படியே எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு -5 -4 into 1 மைனஸ் இன்டு பிளஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். 4 into 1 4 plus 3. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா, -5 -4 அடிஷன்ல வந்து உங்களுக்கு அடிஷன் சப்ராக்ஷன்ல சைன் வந்து சேமா வருதுன்னா என்ன பண்ணுவீங்க, சேம் மைனஸ் சைனா இருந்தாலும் சரி பிளஸ் சைன் சேமா வந்தாலும் சரி அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம் இல்லையா. இந்த ரெண்டு நம்பருக்கு உங்களுக்கு சைன் எப்படி இருக்கு, சேமா இருக்கா. ஸோ இந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 5 4s ஆர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 9 கிடைக்கும். இதுல கிரேட்டஸ்ட் சைன் எது உங்களுக்கு, மைனஸ் தான் இல்லையா. ரெண்டுமே மைனஸா வரும்போது நம்ம இங்க மைனஸே எடுத்துப்போம். பிளஸ் 3. ஸோ -9 பிளஸ் 3. அடுத்தது பாருங்க, இதுல மைனஸ் இருக்கு, இதுக்கு 3க்கு வந்து பிளஸ் சைன் இருக்கு. டிஃப்ரெண்ட் சைன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 9ல 3 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 6 வரும். எந்த நம்பர் இதுல கிரேட்டர் நம்பர், 9 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ அந்த சைனை இங்க போடுவோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1ன்ட்டு கிவன் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ல நீங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது, -6. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். x equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ p of xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், 2ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 5 into 2 minus 4 into 2 square plus 3 equal to 5 into 2 உங்களுக்கு என்ன வரும், இதை வந்து பிராக்கெட்ல இருக்குன்னு நீங்க பார்க்க வேணாம், இது நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். 5 பிராக்கெட்ல 2ன்னு போட்டாலும் அது மல்டிப்ளிகேஷன் தான். 5 into 2 நீங்க இப்படி எழுதினாலும் இது ரெண்டுமே என்னது, ஒரே மீனிங் தான் கொடுக்கும். -4
4 into 2 square என்ன கிடைக்கும் உங்களுக்கு 4 கிடைக்கும் இல்லையா 2 into 2 4 plus 3 இப்போ 5 2s are என்ன கிடைக்கும் உங்களுக்கு 10 minus 4 4s are 16 plus 3 சரிங்களா இப்போ பாருங்க சேம் சைன் எது இருக்கு 10க்கு வந்து பிளஸ் சைன் 3க்கும் வந்து பிளஸ் சைன் சேம் சைனா தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ 10 plus 3 என்ன இருக்கும் உங்களுக்கு 13 இருக்கும் பிளஸ் சைன் தான் போடுவோம் ஏன்னா ரெண்டுமே என்ன இருக்கு சைன் வந்து பிளஸ்ஸாக தான் இருக்கனால பிளஸ் 13 தான் வரும் மைனஸ் இந்த 16 அப்படியே கீழே நான் எடுத்து எழுதுறேன் இப்போ பாருங்க பிளஸ் 13 இது மைனஸ் 16 சைன் வந்து டிஃபரெண்ட்டாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ 16ல 13 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 3 வரும் ஆன்சர் சைன் வந்து எந்த நம்பருக்கு பெரிய சைன் இருக்குன்னு பாருங்க 13 இது 16 ஓட சைன் தான் பெருசு மைனஸ் ஓகேவா 16 தான் பெரிய டிஜிட் அதோட சைன் என்ன இருக்கு உங்களுக்கு மைனஸ் ஓகே ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது பி ஆஃப் 2க்கு வந்து -3 ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 2 find p of 0 p of 1 and p of 2 ஓகேவா நம்ம வந்து முன்னாடி பார்த்த அதே மெத்தட் தான் இங்கேயும் போட போறோம் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம p of xன்னு எடுத்துட்டு எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் இப்போ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல p of 0 p of 1 p of 2 அந்த மாதிரி எக்ஸ் இருக்கிற பொசிஷன்ல டைரக்டா வேல்யூவை கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்பிரஷன் கீழே வந்து ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நம்ம இப்போ போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு p of 0 ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம் ஓகே p of y தான் இருக்கு இல்லையா y இருக்கிற பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு நம்மளுக்கு 0 இருக்கு ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டின்ல இந்த எக்ஸ்பிரஷன்ல எங்கெங்கெல்லாம் y வருதோ அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 0 சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 0 ஸ்கொயர் மைனஸ் 0 பிளஸ் 1 0 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் 0 minus 0 plus 1 0க்கு வேல்யூ இல்லை ஸோ p of 0க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன 1 ஓகே அடுத்து என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க p of 1 ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க p of 1ன்னா y பொசிஷன்ல எல்லாத்துலயும் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 1 சப்ஸ்டியூட் பண்ண போறோம் 1 ஸ்கொயர் மைனஸ் 1 பிளஸ் 1 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன உங்களுக்கு 1 தான் இந்த -1 + 1 என்ன ஆயிடும் உங்களுக்கு 0 ஆயிடும் -1 + 1 இல்லையா ஸோ கேன்சல் ஆயிடும் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 தான் p of 1ஓட வேல்யூ உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல 1 நெக்ஸ்ட் p of 2 p of 2 y இருக்கிற பொசிஷன்ல 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2 ஸ்கொயர் மைனஸ் 2 பிளஸ் 1 2 நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 மைனஸ் 2 பிளஸ் 1 சேம் சைன் எது எது இருக்கு 4 இருக்கு 4 பிளஸ் 1 என்ன ஆகும் உங்களுக்கு 5 minus 2 so 5ல வந்து உங்களுக்கு 2 போயிடுச்சுன்னா remaining 3 இது வந்து p of 2 ஓட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் p of t is equal to 2 plus t plus 2t squared minus t cube ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது p of 0 ஃபைண்ட் பண்ணலாம் is equal to 2 plus t க்கு பதிலா என்ன வேல்யூ போட போறோம் 0 plus 2 into 0 squared minus 0 cube okay is equal to 2 0 க்கு வேல்யூ இல்ல விட்டுருங்க 2 into 0 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் 0 கூட நீங்க 2 மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது 0 தான் 0வை கியூப் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0 தான் ஓகேங்களா சோ இதோட ஆன்சர் உங்களுக்கு 2 p of 0 ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2 அடுத்தது p of 1 2 plus t க்கு பதிலா என்ன போட போறோம் 1 போட போறோம் plus 2 into 1 square minus 1 cube is equal to 2 plus 1 plus இந்த 2 into 1 square பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும் so 2 ones are 2 போட்டுருங்க minus இந்த 1 cube பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 1 தான் கிடைக்கும் இல்லையா 1 is equal to இந்த -1 இந்த +1 உங்களுக்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் 2 plus 2 உங்களோட ஆன்சர் 4 இது வந்து p of 1 ஓட ஆன்சர் நெக்ஸ்ட் p of 2 ஃபைண்ட் பண்ணலாம் is equal to 2 plus t க்கு பதிலா இங்க என்ன போட போறோம் 2 போடுறேன் plus 2 into 2 square minus 2 cube சரிங்களா இதை சால்வ் பண்ணலாம் இப்போ 2 plus 2 என்ன ஆயிடும் 4 ஆயிடும்
plus 2 into 2 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன 2 into 2 ஸ்கொயர் பண்ணனும் என்ன பண்ணுவோம் ரெண்டு டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா 2 into 2 நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4 so 2 into 4 minus 2 cube 2 cube ன்னு இருக்கு இதை நீங்க என்ன பண்ணிடலாம் இப்போ cube பண்ணி இங்க ஆன்சர் போட்டுடலாம் 2 cube னா என்ன 3 டைம்ஸ் வந்து 2 போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் 2 into 2 4 4 into 2 உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன 8 சரிங்களா minus 8 is equal to 4 plus 2 into 4 8 minus 8 இந்த plus 8 இந்த minus 8 உங்களுக்கு என்ன ஆயிடும் cancel ஆயிடும் 0 ஆயிடும் இல்லையா so remaining இருக்குது உங்களுக்கு 4 p of 2 ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 4 okay அடுத்த क्वेश्चन பாருங்க p of x equal to x cube கொடுத்திருக்காங்க சரிங்களா so p of 0 find பண்ணலாம் p of 0 equal to x க்கு பதிலா 0 substitute பண்ணுங்க 0 cube 0 வை என்ன பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும் ஆன்சர் 0 தான் கிடைக்கும் so p of 1 next find பண்ணலாம் p of 1 equal to x க்கு பதிலா என்ன பண்ண போறோம் 1 போட்டு மேல cube x cube இருக்கு x க்கு பதிலா நான் என்ன போட்டுருக்கேங்க 1 போட்டுருக்கேன் so 1 நம்ம cube பண்ணால என்ன ஆன்சர் தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் next p of 2 is equal to x cube இருக்கு இல்லையா x க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம் இங்க 2 போட போறோம் x க்கு பதிலா 2 போடுங்க 2 cube இத எப்படி எழுதுவீங்க 2 into 2 into 2 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 2s are 4 4 into 2 8 இது p of 2 ஓட ஆன்சர் next fourth subdivision x minus 1 x plus 1 இதுக்கு p of 0 substitute பண்ணி பார்க்கலாம் x க்கு பதிலா என்ன போடுறோம் 0 minus 1 0 plus 1 is equal to 0 minus 1 என்ன ஆன்சர் உங்களுக்கு minus 1 தான் into 0 plus 1 என்ன வரும் உங்களுக்கு plus 1 ஓகேங்களா இங்க bracket ரிமூவ் பண்ணி எழுதுனா நீங்க இதை எப்படி எழுதலாம் minus 1 into plus 1 சரிங்களா 1 ones are 1 சைன் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கறனால என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன் பண்றப்போ டிஃபரண்ட் சைனா இருந்தா என்ன சைன் நம்ம போடுவோம் மைனஸ் சைன் போடுவோம் 1 ones are 1 p of 0 ஓட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு -1 கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் p of 1 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம் x க்கு பதிலா 1 போடுறேன் -1 அகைன் x க்கு பதிலா 1 plus 1 இந்த ஈக்குவேஷன்ல இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் சரிங்களா 1 - 1 என்ன ஆயிடும் 0 ஆயிடும் அடுத்தது இன்டு இந்த பிராக்கெட் நான் எடுத்துட்டு என்ன போடுறேன் இன்டு சிம்பிள் போட்டுறேன் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் டைரக்டா போட்டுக்கறேன் 1 + 1 என்ன வரும் உங்களுக்கு 2 கிடைக்கும் so 0 multiplication with any number answer is 0 p of 1 next p of 2 is equal to 2 minus 1 to 2 plus 1 2 minus 1 ஓட answer 2 minus 1 1 into 2 plus 1 கிடைக்கிறது உங்களுக்கு 3 so 1 into 3 answer is 3 this is p of 2 சரிங்களா next பாருங்க question number 3 verify whether the following are zeros of the polynomial கீழ கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து zeros of the polynomial அப்படினு கேக்குறாங்க சரிங்களா ஒரு p of x ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு x ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க zeros of the polynomial னா அது எப்படி வரணும் இப்போ இந்த x ஓட வேல்யூவை நம்ம எடுத்துட்டு போயிட்டு given expressionல substitute பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு 0 ன்னு வரணும் அப்படி கிடைச்சாதான் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் இத zeros of the polynomial அப்படினு சொல்ல முடியும் சரிங்களா 0 வந்துச்சுனா zero of the polynomial 0 உங்களுக்கு வரல அப்படினா அது வந்து not a zero of the polynomial ஓகே இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தறலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க p of x x க்கு பதிலா உங்களுக்கு என்ன இங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க -1/3 ஓகே x க்கு பதிலா நான் என்ன போடுறேன் -1/3 is equal to 3 into x க்கு பதிலா -1/3 plus 1 is equal to இங்க பாருங்க இங்க 3 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இங்க கீழ டினாமினேட்டர்ல இருக்கிற 3 வந்து டிவிஷன்ல வருது இல்லையா சோ இந்த 3யும் இந்த 3யும் நமக்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஓகே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இது மேல நியூமரேட்டர்ல இது டினாமினேட்டர்ல வரனால இது நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம் ரிமைனிங் என்ன இருக்கு உங்களுக்கு -1 plus 1 -1 plus 1 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 மைனஸ் மைனஸ் டிஃபரண்ட் சைனா இருக்கு இல்லையா சோ மைனஸ் பண்ணி 1 - 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0
இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆன்சர்? 0ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கா? ஸோ இங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து zeros ஆஃப் த பாலினாமியலான்னு கேட்டிருக்காங்களா? ஆமா. ஸோ x equal to -1/3 is 0 of polynomial. Zero of polynomial சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன் நீங்க எழுதலாம். இல்ல இதை நீங்க எப்படி எடுத்திருக்கீங்க? p of x ன்னு எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ பாலினாமியல் p of x. ஓகேங்க, p of xன்றது இந்த எக்ஸ்பிரஷன் தான் இங்க மீன் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. p of x கொடுத்து 5x minus 5 கமா x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 4/5 கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ x இருக்கிற பொசிஷன்ல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? 4/5 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 5 into xக்கு பதிலா என்ன போடணும்? 4/5 minus pi. சரிங்களா? இப்போ 5ம் இந்த 5ம் என்ன ஆயிடும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல வரனால உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 4 minus pi. This is not equal to 0. ஸோ இந்த x equal to 4/5ன்றது இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு ஜீரோஸ் வந்து கிடையாது. சரிங்களா? இதை எப்படி நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும்? x equal to 4/5 is not a zero of the polynomial p of x. ஓகே, 0 வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவோம்? zeros of the polynomial னு சொல்றோம். ஆன்சர் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்றப்ப 0 வரலன்னா அதை எப்படி சொல்லணும்? not a zero of the polynomial. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் क्वेश्चन பாருங்க. இதுலயே தேர்ட் சப்டிவிஷன். p of x, x ஓட வேல்யூ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 1 கொடுத்திருக்காங்க, -1 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 1 வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். p of 1 is equal to 1 square minus 1. 1 square minus 1. 1 ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ 1 minus 1 that is equal to 0. 1 minus 1 என்ன ஆயிடுச்சு? 0ன்னு வந்துருச்சு. இப்போ p of 1 மட்டும் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா? x ஓட வேல்யூ 1, அதை மட்டும் போட்டோம். அடுத்தது இப்போ நம்ம எடுக்க போறது p of -1. ஓகே, -1 போட்டு ஸ்கொயர்ல இருக்கனால ஹோல் ஸ்கொயர் -1. ஸோ -1 நீங்க ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? -1 into -1 போட்டீங்கன்னா +1 தான் கிடைக்கும். ஸோ 1 minus 1 that is equal to 0. சரிங்களா? 1 போடுறப்பையும் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல வேல்யூ என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. -1 போடுறப்பையும் என்ன கிடைக்குது? உங்களுக்கு வேல்யூ 0 தான் கிடைக்குது. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்னா x equal to -1 comma -1 both are zeros of the polynomial p of x. ஓகேங்களா? 1ம் சரி -1 ரெண்டுமே என்னதான் உங்களுக்கு zeros of the polynomial தான். அடுத்தது fourth question. இதுலயே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? -1 and 2 ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம p of -1, x ஓட வேல்யூ -1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். -1 + 1 to -1 -2. இப்போ -1 + 1 என்ன ஆயிடும்? உங்களுக்கு 0 ஆயிடும். அடுத்தது என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுக்கலாம். -1 -2 சைன் ரெண்டுமே எப்படி இருக்கு? சேமா இருக்கா? ஸோ நம்ம வந்து வேல்யூஸை ஆட் பண்ணிப்போம். 1 + 2 என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 3 கிடைக்கும். சைன் என்ன போடணும்? மைனஸ் சைன் போடணும். சேம் சைன் மைனஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் போடுறோம். சேம் சைனா இருக்கனால வேல்யூஸை ஆட் பண்ணி 3 போடுறோம். 0 into -3 உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0 கூட மல்டிப்ளை பண்றப்போ 0 தான். அப்ப p of -1க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன? 0 கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இப்போ p of 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரிங்களா? x ஓட வேல்யூ என்ன போடுறோம்? 2 + 1, xக்கு பதிலா 2 - 2. 2 + 1 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இன்டூ 2 - 2 என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஆன்சர் 0 ஆயிடும். சரிங்களா? ஸோ லாஸ்டா 3 கூட 0 மல்டிப்ளை பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 0 தான் கிடைக்குது. ஸோ x equal to -1, 2 both are zeros of polynomial p of
எக்ஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஃபிஃப்த் சப்டிவிஷன். எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ இங்க 0 இருக்குது. ஸோ பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. 0 ஸ்கொயர் உங்களுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது நீங்க டைரக்டாவே என்ன சொல்லிடலாம், ஆன்சரே நம்மளுக்கு என்ன தான் கிடைச்சிருக்கு? எக்ஸ் வந்து 0 தான் கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் த 0 ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் சப்டிவிஷன். எக்ஸுக்கு பதிலா என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? மைனஸ் எம் பை எல். ஸோ பிக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? மைனஸ் எம் டிவைடட் பை எல் ஈக்குவல் டு எல் இன்டூ எக்ஸுக்கு பதிலா நம்ம போடுறது மைனஸ் எம் பை எல் பிளஸ் எம் இன்டூ, அவ்வளோதான், எம் தான், சாரி, எம்மோட முடிஞ்சிருச்சு. இது கமா, இது வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த எல்லும் இந்த எல்லும் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களோட ஆன்சர் மேலே இருக்கிறது நியூமரேட்டரில் மைனஸ் எம் மட்டும்தான் இருக்கும், பிளஸ் எம். மைனஸ் எம் பிளஸ் எம் என்ன ஆகிடும் உங்களுக்கு? ரெண்டுமே மைனஸ், இது பிளஸ், 0 அவுட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் பை எல் இஸ் த 0 ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் செவன்த் சம் பாருங்க. பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் 3x² மைனஸ் 1. எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 1/√3, 2/√3 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைனஸ் 1/√3க்கு வந்து ஃபைன் பண்ணும், அடுத்தது 2/√3க்கு ஃபைன் பண்ணும். ஃபர்ஸ்ட் பி ஆஃப் மைனஸ் 1/√3 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறேன், மைனஸ் 1/√3. இப்போ 3 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் 1/√3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இப்போ இந்த 3 அப்படியே வச்சுப்போம். இங்க ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் டேர்ம்ல இருக்கிறத பிரிச்சு எழுதுங்க. மைனஸ் 1/√3 இன்டூ மைனஸ் 1/√3. ஏன்னா 2 டைம்ஸ் நம்ம போடணும் இல்லையா, 2 டைம்ஸ் போட்டுட்டோம். மைனஸ் 1. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 3 இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆயிடும்? உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். ஸோ சைன் விட்டுருங்க. மேலே என்ன வரும்? 1 இன்டூ 1 உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 தான், டிவைடட் பை √3 இன்டூ √3. √3 இன்டூ √3 உங்களுக்கு மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆன்சர் வரும்னா 3 கிடைக்கும். சரிங்களா? √3 இன்டூ √3, ரெண்டு √3 வந்து நீங்க மல்டிப்ளை பண்றப்போ ரூட் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரூட்குள்ள இருக்கிற ஆன்சர் மட்டும் 3 தான் வேல்யூவா கிடைக்கும். மைனஸ் 1. இப்போ இந்த 3யும் இந்த 3யும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது நியூமரேட்டர்ல இருக்கு, இது டினாமினேட்டர்ல இருக்கு. தட்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1. த ஆன்சர் இஸ் 0. பி ஆஃப் மைனஸ் 1/√3 போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் 0 கிடைச்சிருக்கு. ஸோ அப்படியே வந்து இந்த 2/√3யும் செக் பண்ணிட்டு வந்துடலாம். பி ஆஃப் 2/√3 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2/√3 ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதை பிரிச்சு எழுதலாம். 3 இன்டூ 2/√3 இன்டூ 2/√3. ஏன்னா ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா, ரெண்டு டைமா நான் வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சு எழுதியிருக்கேன். மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 2 இன்டூ 2 என்ன ஆகும்? உங்களுக்கு மேலே இருக்கிற நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்றப்ப 2 2s are 4 டிவைடட் பை √3 இன்டூ √3 3 மைனஸ் 1. இந்த 3யும் இந்த 3யும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன இருக்கும்? மேல இருக்கிற நியூமரேட்டர் மட்டும் வரும். 4 மைனஸ் 1 தட்ஸ் ஈக்குவல் டு 3. என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? பி ஆஃப் 2/√3 போடுறப்போ 3 கிடைச்சிருக்கு. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்ப இதுக்கு நீங்க எப்படி எழுதணும்? பி ஆஃப் x ஈக்குவல் டு மைனஸ் 1/√3 இஸ் 0 of p of x, but x equal to 2/√3 is not 0 of p of x. சரிங்களா? கீழே எழுதியிருக்கான், பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. p of 1/2 is equal to 2 into 1/2 plus 1. மேல இருக்கிற நியூமரேட்டரும் இங்க கீழே இருக்கிற டினாமினேட்டர் 2வும் கேன்சல் ஆயிடும். ஸோ 1 plus 1. 1 plus 1 உங்களுக்கு வேல்யூ 2. That is not equal to 0. So
x equal to 1 by 2 is not 0 of p of x. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்திருக்க வேல்யூவை கொண்டு போய் எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆன்சர் 0 வந்துச்சுன்னா zeros of polynomial னு சொல்றோம். ஆன்சர் 0 வரலன்னா not a zeros of polynomial னு சொல்றோம். அடுத்தது fourth question, find the zero of the polynomial in each of the following cases. இப்போ நம்ம third question பார்த்தோம் இல்லையா, அதேபடி தான் zero of the polynomial தான் இங்கேயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ zero of the polynomialனா என்னவா இருக்கும் நம்மளுக்கு? p of x வந்து என்ன வரணும் உங்களுக்கு? p of x equal to 0 வரணும். கரெக்டா? ஸோ இப்போ p of x க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க? x plus 5 is equal to 0. இந்த p of x க்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? மேலே x plus 5 இருக்குல்லையா, அது அப்படியே கீழே எழுதுறேன். இப்போ x equal to இந்த 5 வந்து plus 5ன்றது ஆப்போசிட் சைட்ல போறப்ப நம்மளுக்கு என்னவாயிடும்? minus 5 ஆயிடும். அவ்வளவுதான். x ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்க என்ன? minus 5. இதுதான் வந்து என்னது? zeros of polynomial. இப்போ x equal to minus 5. இதுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த பாலினாமியல் என்னவாயிடும் உங்களுக்கு? 0 ஆயிடும். அதுதான் என்ன கேட்டிருக்காங்க? zeros of polynomial ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. x minus 5. இப்போ p of x equal to நம்ம என்ன பண்ணுவோம்? 0 க்கு ஈக்குவேட் பண்ணுவோம் இல்லையா? p of x equal to 0 க்கு ஈக்குவேட் பண்றோம். p of x ஓட எக்ஸ்பிரஷன் என்ன? x minus 5 equal to 0. ஸோ x equal to இந்த minus 5 வந்து ஆப்போசிட் சைடில் போகிறப்ப நம்மளுக்கு plus 5 மாறிடும். ஓகே, தேர்ட் ஒன் பார்க்கலாம். 2x plus 5 is equal to 0. சரிங்களா? இப்போ 2x மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த plus 5 ஆப்போசிட் சைடில் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எப்படி வந்துடும் உங்களுக்கு? -5 வந்துடும். அடுத்து x மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த 2 வந்து x க்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ அது ஈக்குவல்க்கு இந்த சைடு வரும்போது எப்படி வரும்? டிவிஷன்ல வரும். ஸோ -5/2. x க்கு இப்போ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? -5/2. அடுத்தது பார்க்கலாம். 3x -2 is equal to 0. 3x வந்து இப்படியே வச்சுக்கலாம் இந்த சைடு. -2 மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்ப நம்மளுக்கு என்னவாயிடும்? +2 ஆயிடும். இப்போ x ஓட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? 2 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு வரச்சா 3 டிவிஷன்ல வந்துடும். ஓகே, x equal to 2/3. அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க. p of x equal to 3x ன்னு கொடுத்துருக்காங்க. 3x நம்ம இப்போ எதுக்கு 0 கூட ஈக்குவேட் பண்றோம். ஸோ x equal to 0 divided by 3. இந்த 3 மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, 3 into x ன்னு இருக்குது. ஈக்குவல்க்கு இந்த சைடு வரப்ப டிவிஷன்ல வரும். ஸோ 0 divided by anything is equal to 0 தான். ஓகே, x ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0 கிடைச்சிருக்கு. சிக்ஸ்த் சம் பாருங்க. ax கொடுத்துருக்காங்க. p of x equal to ax. அந்த a வந்து என்ன? not equal to 0வா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ax is equal to 0. இதுல என்னது? a மட்டும் 0க்கு ஈக்குவலா இருக்காது. அதுதான் இந்த மீனிங். ஓகேவா? a வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரா தான் இருக்கும், 0வா மட்டும் இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ax equal to 0க்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். x என்னவா இருக்கும்? 0 divided by இந்த a மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது ஈக்குவல்க்கு இந்த சைடு வர்றப்போ டிவிஷன்ல வரும். 0 divided by any number is equal to நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும்? ஏன்னா a வந்து என்ன? not equal to 0 தான் இல்லையா? ஸோ அப்போ இங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரப்போகுது. ஏக்கு வந்து நீங்க 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் போட்டீங்கன்னா 0 divided by any number நம்மளுக்கு என்ன ஆன்சர் தான்? 0 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. cx plus d. எக்ஸ்பிரஷன் என்னது? cx plus d. இந்த c வந்து நாட் ஈக்குவல் டு 0. இங்க நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்களே முன்னாடி சம்ல a வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி இங்க c வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்ப c and d வந்து என்னவா இருக்கும்னா ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். cx plus d is equal to 0. சரிங்களா? cx plus d equal to 0. இப்போ cx மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும், 0 அப்படியே இருக்கும். இந்த பிளஸ் d வந்து இந்த சைடு வரப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு மைனஸ் d மாறிடும். ஓகேங்களா? cx equal to இந்த 0வை விட்டுறலாம். இப்போ நம்ம மைனஸ் d மட்டும் இருக்கும். x மட்டும் வச்சு நம்ம எழுதுறோம். x ஓட வேல்யூ தான் இப்போ ஃபைண்ட் பண்றோம் இல்லையா? எழுதுறோன்றப்ப மைனஸ் d பை c. இந்த c வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இந்த சைடு வர்றப்போ டிவிஷன்ல வரும். சரிங்களா? மைனஸ் d பை c. இந்த c யும் d யும் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 2.2ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே முடியுது. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிளியர் பண்றேன். அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 2.3 பார்க்கலாம்.
ஓகேங்களா? என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் லேர்ன் பண்ணிக்கட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.